ஜிஎஸ் சுவாமிநாதனுக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து தேவையில்லாமல் ஒரு புக் எழுதுகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், அதே போல் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதிக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு வர போகிறீங்களா? ஆளுநர் வேண்டாம், நீதிபதி வேண்டாம், நமக்கு பிரதமர் வேண்டாம், இந்தி வேண்டாம், சமஸ்கிருதம் வேண்டாம், ஹிந்து வேண்டாம், என்னால் வேணும்? அழகாக டாஸ்மாக் இருக்குது. பண்ணவன் தீய செயலை செய்து சனாதனத்தை ஒரு இனத்தையே ஒழிப்பேன் என்று சொன்னது ஒரு மனிதன், அதாவது உதயநிதி ஸ்டாலின். யார் உங்களை எதிர்த்தாலும் ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்கள எதிர்ப்பதே அது ஒரு திமுகவுடைய ஒரு கண்ணையா லால் என்கிற டெய்லரை 2-3 பேர் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொன்று வெட்டி அவன் தலையை வெளியில் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. ஒரு இனத்தையே படுகொலை, அதாவது ஜெனோசைட் செய்தவர் கருணாநிதி. அப்பேற்பட்ட திமுகவுடன் நான் சேர்வதாக இருந்தால் என் கல்லறை கூட என்னை மதிக்காதுன்னு உலகத்துக்கு பிரகடனம் பண்ணி அந்த நியூஸ் பேப்பர்லேயே ஒரு கட்டிங் மாதிரி அவர் சொன்னது உலகமெல்லாம் வந்துச்சு. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில மருத்துவ பிரிவின் செயலாளர் மற்றும் லைஃப் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்மன் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் மஞ்சு, நேயர்களுக்கும் வணக்கம். மோடி வர்ற விஷயமாக இருக்கட்டும், எலெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் இங்கே போயிட்டே இருக்கும்போது அன்னர்பனத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். உதயநிதி அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி பேசியதும் அதற்கு எதிர்வினையாச்சு அமித் மால்வியா. இந்த விஷயம் வந்து கோர்ட்டில் வந்திருக்கு. கோர்ட் வந்து ஜஸ்ட் லைக் இந்த கேஸை மட்டும் டீல் பண்ணாமல் டிகே டிஎம்கே எந்த அளவுக்கு ஹிந்துசத்தை ஒரு ரிலீஜனை வந்து தாக்கியிருக்காங்க ஒரு ஜினோசைடாக, அண்ட் முக்கியமாக சனாதன ஒழிப்பு அப்படின்ற வேர்டு எப்படி யூஸ் பண்ணலாம், எராடிகேஷன் அப்படி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசியிருக்காங்க. ஸோ கோர்ட்டோட இந்த ஒரு டேக்கை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் வந்து ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி வந்து கரெக்டாக ஊடுருவி போய் சப்ஜெக்டில் அழகாக எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின ஒவ்வொரு வாக்கு பார்த்திங்கன்னா யாருமே இது தப்பு இவங்களுடைய அபிப்பிராயம்னு சொல்ல முடியாது. சனாதனம் அது இருக்குது, இப்போ இல்லை. சனாதனத்தை ஆட்கொள்பவர்கள் சனாதனிகள். சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி அந்த ஒழிப்பு பற்றிலாம் எழுதியிருக்காங்க தமிழில். ஒழிப்பு என்றால் அது ஒன்று இல்லாமல் பண்ணணும், ஒன்று அழிப்பு. அதை இராடிகேட் பண்ணணும்னா எப்படி ஒரு குழந்தைய இராடிகேட் பண்ணுற போல் அதை வந்து கையாளவங்க எல்லாரும் நீங்கள் ஒழிக்கணும். அதாவது ஒரு குரூப்பையே சனாதனிஸ் கம்ப்ளீட்டாக நம்ம ஒழிக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி. 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அமித் மாலவியா என்ன பண்ணுறாரு, நீங்கள் எப்படி இது மாதிரி பண்ணலாம்னு சொல்லி அது அவர் எதிர்த்து ஒரு பிஐஎல் போடுறார். அமித் மாலவியா எதிர்த்து இவங்க வந்து போட்டு அதை வந்து இது பண்ணணும், இவர் வந்து தேவையில்லாமல் உதயநிதி ஸ்டாலினை அமித் மாலவியா தப்பு சொல்கிறாருன்னு சொன்னதான் இது கோர்ட்டுக்கு வந்து இதை குவாஷ் பண்ணும்போது ஷி செட் வெரி கிளியர்லி, டெஃபினட்டாக பண்ணவன் தீய செயலை செய்து சனாதனத்தை ஒரு இனத்தையே ஒழிப்பேன் என்று சொன்னது ஒரு மனிதன், அதாவது உதயநிதி ஸ்டாலின். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற நீதித்துறை எல்லாமே யார் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னாங்களோ அவரை எதிர்த்தால போட்டு எதிர்க்கிறாங்க. இது வந்து டிப்பிக்கல் திமுகவுடைய ஸ்டைல். நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக சொல்கிறேன், நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க தர்ம ரீதியில், 10 பேர் சேர்ந்து உங்களை தாக்குவாங்க, நம்ம எதுக்குடா பிரச்சனை நீங்கள் விட்டுருவீங்க, நான் சொல்கிறது சொல்லிகிட்டே போவேன். ஸோ யூ கேனாட் டூ திஸ். நீதித்துறையை வந்து நம்மளால் தட்ட முடியாது. எப்போவுமே நான் சொல்லுவேங்க அஞ்சு, அரசியல் சாசனத்தில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ், அதுக்கு மேலே லெஜிஸ்லேட்டிவ் இருக்காங்க, எம்எல்ஏ, இந்த உதயநிதி ஸ்டாலின் இவங்களாம். அதுக்கு மேலே இருக்கிறது ஜுடிஷரி. அதாவது நீதித்துறை தூண் தான் நம்ம முக்கியமான தூண், நமது அரசியல் சாசனம், இந்தியாஸ் கான்ஸ்டிடியூஷன் ஏற்றா போல. அதனால் நீதித்துறை அடித்து வந்து இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதே மாதிரி தான் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லும்போது அவர் சங்கி கிங்கின்னு சொல்லி தேவையில்லாமல் கலாட்டா பண்ணி ஜிஆர் சுவாமிநாதனுக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து தேவையில்லாமல் ஒரு புக் எழுதுகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், அதே போல் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதிக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு வர போகிறீங்களா? ஜஸ்டிஸ் ஸ்ரீமதிக்கு நீங்கள் வந்து புக்கு எழுதி இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? யார் உங்களை எதிர்த்தாலும் ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்கள எதிர்ப்பதே அது ஒரு திமுகவுடைய ஒரு பழக்க வழக்கமாக இருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக அந்த விஷயத்தில் அவங்க சொல்லும்போது ஜட்ஜ் சொல்கிறாங்க, ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து அவர் ஸ்டாண்டை கொடுக்கும்போது ஹீஸ் டேக்கிங் அ ஸ்டாண்ட் ஆஃப் அ பார்ட்டி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. கரெக்ட், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இன்னொரு சொல்லுவேன் அதுக்கு கவுண்டர் மாதிரி. யார்? அசிஸ்டன்ட் கமிஷனர். அவருக்கு மேலே யார்? போலீஸ் சிட்டி கமிஷனர் மிஸ்டர் லோகநாதனே ஒரு நீதிபதியோட டைரக்ட் ஆர்டரை எதிர்க்கிறாரு. அவரை விடுங்க. கலெக்டர்
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே எதிர்க்கிறார். அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஒரு மாஃபியா மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க, கலெக்டர் கமிஷன் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. இதனால தான் நேற்று சொன்னார் அழகா சிஎம்சின்னு, கரப்ஷன், மாஃபியா, கிரைம், இந்த 3 ரொம்ப வந்திருக்குன்னு நமது பிரதமர் மோடி ஐயா சொன்னார். அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக திருப்பரங்குன்றம் அண்ட் இந்த அமித் மலாவியா இந்த கேஸ். இப்போ இந்த 2 விஷயங்கள் பற்றி பேசும்போது இது ஒரு சர்ச்சைக்குள்ளாகுது, இல்லை உள்ள ஆகாமல் போகுது. ஆனால் இதற்கு இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தானே. அதாவது அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே விட்டுட்டு எப்படி ட்ரம்ப் வந்து 35 கேஸில் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து கன்விக்ஷன் வந்திருக்கு. அஜு நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியாது. இங்கே அட்லீஸ்ட் கன்விக்ஷன் ஆனால் 2 வருஷம் மேலே கன்விக்ஷன் ஆனால் 6 வருஷத்துக்கு நிற்க முடியாது. அந்த ஆளுக்கு 30க்கு மேலே ஆயிருக்கு ட்ரம்ப்புக்கு. அவர் ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாட்டி ஒரு கேஸ் வரும்போது டமான் வெனசுவேலாவுக்கு வார் போட்டு தொடுத்துவார், இல்லைன்னா இது இப்போ ரஷ்யா பற்றி சொல்லுவார். அதே போல் திமுக ஒவ்வொரு முறை இது மாதிரி வரும்பொழுது ஹிந்தி மொழிப்போர், ஹிந்தி வெளியேற்றுவோம் சொல்லுவாங்க, அல்லது நீட்டை ஒழிப்போம்பாங்க, அல்லது எஸ்ஐஆரை ஒழிப்போம்பாங்க. இதே தான் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. திமுகவுடைய பேட்டர்னு எதிர்மறை. எங்களுக்கு நீட் வேண்டாம், எங்களுக்கு எஸ்ஐஆர் வேண்டாம், டீலிமிட்டேஷன் வேண்டாம், ஆளுநர் வேண்டாம், நீதிபதி வேண்டாம், நமக்கு பிரதமர் வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், சமஸ்கிருதம் வேண்டாம், ஹிந்து வேண்டாம். என்னால் வேணும்? அழகாக டாஸ்மாக் இருக்குது, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். டாஸ்மாக் வளரும், போதைப் பொருள் வரணும், ஸோ சட்ட ஒழுங்கின்மை இருக்கும். ஸோ கொஞ்சம் வி ஹேவ் டு திங்க், இவங்க வந்து நம்ம நாட்டுக்கு சரியா இல்லையான்னு மக்கள் யோசிக்கணும். அமித்ஷா அவர்கள் எப்போவுமே வரும்போது ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், நம்ம என்னென்ன இங்கே நடக்குது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை எல்லாமே அவர் டச் பண்ணிப்பார். சேமஸ் நேற்று மோடி அவர்கள் பேசும்போது அவரும் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசியிருந்தார். ஒரு நீதிமன்றத்தை அவமதித்து முருக பக்தர்களை தமிழர்கள் வந்து விளக்கேற்ற விடலை அப்படின்றது அவர் கோருதா வந்து அங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன இருக்கும்? அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆல்ரெடி திருப்பரங்குன்றம் வந்து ஒரு ரா நர்வ். அழகாக நேற்று சொல்லியிருக்காங்க ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி, 80% ஹிந்துஸை அவமானப்படுத்தும்படி ஒழிக்கணும்னு சொல்லும்படி சொல்லியிருக்காங்க. அந்த 80% உள்ள வந்து ஒரு கொந்தளிப்பு இருக்குது இந்துஸ்குள்ளே. நேற்று வந்து திருப்பரங்குன்றம் பற்றி பிரதமர் மோடி ஐயா பேசினது ரொம்ப குறிப்பிட்ட பிளான்டு போர்த்திறன், நல்ல திட்டமிட்ட ஒரு போர்த்திறன். டப்புன்னு சொல்லி உங்களுக்கு வலிக்குதா, நாங்கள் லேசாக தொடுறேன், லேசாக சிறப்பாக அது ஞாபகப்படுத்துறது. இது மாதிரி நம்மளை பண்ணுறாங்க. எவ்வளவு முறை ஞாபகப்படுத்தினாலும் நம்ம ஊடகங்கள், எஸ்பெஷலி இடது சார்பிய ஊடகங்கள் இதெல்லாம் போடாது. மக்களோட ஞாபக சக்தி எவ்வளோ இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பட் நல்ல போர்த்திறன். இப்போ எது ரொம்ப டாப்பிக்கலாக டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டார். இப்போது ஒரு இடத்துல பார்க்குறோம் திருப்பரங்குன்றம், இன்னொரு இடத்துல பார்த்தா உதயநிதி அவர்கள் பேசினது இந்த மாதிரி ஹிந்துயிசம்க்கோ இல்லை வந்து சனாதனிகளுக்கோ இப்போது நம்ம பார்க்குறோம் கிறிஸ்டின்ஸ்க்கோ இஸ்லாமத்துக்கோ ஒரு விஷயம் நடக்கும்போது கொடுக்குற அந்த ஒரு இது வந்து ஹிந்துஸ் கிடைக்கிறதுல. பட் தி ஆர் த பீப்புள் ஹூ ஆர் மெஜாரிட்டி ஹியர் அப்படின்னு பார்க்கும்போது நுப்பூர் சர்மா அவரோட அந்த கேஸ் கூட பார்த்துருப்போம். அந்த விஷயத்திலும் இதுதானே நடந்தது. கரெக்டாக சொன்னீங்க. அநியாயம் பார்த்தீங்கன்னா நுப்பூர் சர்மா வந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்க, அது வந்து நம்ம ஊடுருவி இப்போ ஆராய தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு செக்மெண்ட் கோச்சிப்பாங்க. ஆனால் அவங்க சொன்னது சரிதானேன்னு ஃபேஸ்புக்கில் ஒரே ஒரு கமெண்ட் போட்ட ஒரு டெய்லர், கண்ணையா லால் என்கிற டெய்லரை 2-3 பேர் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொன்று வெட்டி அவன் தலையை வெளியில் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டில் நுப்பூர் சர்மாவை பார்த்துட்டு இது நீ பண்ணதுனால தான், நீ சொன்னதால தான் இவ்வளோ வன்மமும் வன்முறையும் வெளியில் வருது, அப்போ வன்முறையை செய்கிறவன் தப்பு பண்ணலையா? இது என்ன மாதிரி இருக்கு, டே மடையான்னு சொல்லி அவன் வந்து நம்மளை குத்துறான். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, நீ வந்து அவனை மடையான்னு சொன்னதால தான் அவன் குத்துறான். இது மடையான்னு சொல்கிறது எப்படி, குத்துறது எப்படி இருக்குது? அவரு காமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த காமெண்ட்டான பிளாக் பண்ணணும். உடனே இந்த மிடில் ஈஸ்டெல்லாம், உடனே கல்ஃப் எல்லாமே ஃபாத்வா, ஒரு நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன் மேலே ஒரு ஃபாத்வா. அதை பற்றி அது கொஞ்சம் அந்த காமெண்ட் கொடுத்த கண்ணையிலாளுக்கு தலையை வெட்டிட்டாங்க. இன்னும் அதுக்கு வந்து போதிய அளவுக்கு அங்கே நீதி எடுக்கலை. இது வந்து பெரும்பான்மையினருக்கு செய்யும் துரோகங்கள், பெரும்பான்மையினருக்கு செய்யும் குற்றங்கள். நேற்று கூட ஒரு வயசானவர் சொல்லிட்டு இருந்தார், ஹெச்ஆர்சியில் வந்து ரூல் படி, எலக்ட்ரிசிட்டி ரூல் படி நாங்கள் வந்து ஒரு சின்ன கோயில், எங்கள் கோயிலுக்கு ஹெச்ஆர்சி இல்லைன்னா நாங்கள் 5 ரூபாவோ 7 ரூபாவோ யூனிட்டுக்கு பே பண்ணுறோம். அதுவே ஒரு சின்ன மாதா கோயிலாக இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன மஸ்ஜிதாக இருந்தால் அவங்க 2000 ரூபாவோ 2.8 2.8 தான் அவங்க கட்டணும். அப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நானும் கோயில் வைக்கிறேன், அவங்களும் கோயில் வைக்கிறாங்க. நான் ஹிந்துவாக பிறந்தது தப்பாக இந்த நாட்டை கேட்குற அளவுக்கு அவருடைய குமுறல், அந்த குமுறல் சீக்கிரமாக ஒரு பூகம்பமாக கீழே இருந்து வெடிக்க போகுது. அந்த வெடிப்பு
ஒருவேளை 2026 கூட இருக்கலாம் அஞ்சு. இன்னும் அடுத்த தேர்தலுக்கு கையில் என்ற நாட்கள் மாதிரி தான் சொல்லணும். பிகாஸ் க்ரூஷியல் மந்த்ஸ் இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. திமுக வைக்கிற ஒரு குற்றச்சாட்டாக நேற்று எல்லாரும் சொன்னாங்க, மோடி அவர்கள் வராங்க, இந்தியாவோட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, இட்ஸ் அ பிக் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது திமுக வைக்கிற குற்றச்சாட்டாக இல்லைன்னா ஒரு கரெக்ட் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அவங்க சொல்கிறது 2021 பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து இதே கூட்டணி தான் இருந்துச்சு. அப்போ அவங்க ஜெயிக்கல, தோல்வி தான் விட்டுறாங்க. இப்போ என்ன டிடிவி தினகரன் மட்டும்தான் கூட இருக்காங்க, வேற எதுவும் புதுசாக இல்லை. இது எப்படி நீங்கள் ஒரு மெகா கூட்டணின்னு சொல்வீங்க? இது எப்படி டபுள் சர்க்கார் என்ஜினை வந்து அமைக்கும்னு சொல்கிறீங்க? இதெல்லாமே சும்மாவே கண்துடைப்புக்காக தான். அவங்க வச்ச கூட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன். 3 காரணங்கள் இருக்குது, ஃபேக்டர்ஸ். 1, 2021 ஆக்சுவல் சதவீதம் விழுக்காடு வித்தியாச விழுக்காடு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3.6%. நான் தேவர்கள் எடுத்திங்கன்னா முக்குளத்தோர் தேவர்கள், இப்போ டிடிவி அண்ணனும் ஓபிஎஸ் அண்ணனும் இந்த பக்கம் 2 பேர் வந்துட்டாங்கன்னா அந்த 3 அல்லது 3.5 மேபி 4% தேவர்கள் இந்த பக்கம் வருவாங்க. அப்படின்னா அந்த பக்கம் போனது இந்த பக்கம் வரும்பொழுது அந்த இம்பேக்ட் வந்து 3 × 2 6% ஆகிடுது. போன வாட்டி வித்தியாசம் என்ன? 3.6%. அந்த ஒரே ஒரு ஃபேக்டரால் கூட வெற்றி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது ஸ்தாபன எதிர்ப்பு. பொதுவாக தமிழ்நாடுடைய தேர்தல் வரலாறு பார்த்திங்கன்னா ஸ்தாபன எதிர்ப்பு 10% 15% வரைக்கும் மாறும். திமுக டு அதிமுக, அதிமுக டு திமுக. 2021 ஸ்தாபன எதிர்ப்பு வந்து அதிமுகவை எதிர்த்து இருந்துச்சு, அது திமுகவோட வந்துச்சு. இப்போ அந்த ஸ்தாபன எதிர்ப்பு திமுகவை எதிர்த்து போச்சு. ஸோ 3% அங்கே அவுட் ஆயிடுச்சு. அந்த 3 நாள் இந்த 6 ஆகிடும். ஏன்னா இந்த பக்கம் வர்றது அந்த பக்கம் போகுது. 10 - 15 ஸ்தாபன எதிர்ப்பு. யூஸ்வலாக திமுகவுடைய ஸ்தாபன எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதிமுக 12 - 15 அவுட் ஆயிடுச்சு. 3வது ஃபேக்டர், நம்ம விஜய் இருக்கார். விஜயோடைய ஃபேக்டர் என்னதான் நம்ம மட்டம் தட்டினாலும் ரொம்ப அவருடைய நல்விரும்பிகள் வந்து 15, 20, 25%. அவர் பிடிக்காதவங்க கூட 10% எடுப்பார்ல. 10% திமுகலேருந்து அதில் 8%, அதிமுகலேருந்து 2% போகும். 8% அங்கே போயிடுச்சுன்னா 16% வித்தியாசம் ஆகிடும். ஸோ விஜயோடைய பேருக்கு 10வது போடலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. தேவர்கள் 2, 3%. ஸ்தாபன எதிர்ப்பு 10 to 15 10 வச்சுங்க. 25% விழுக்காடு டிஃப்ரென்ஸு. இவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்பொழுது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் திமுகவுக்கு. ஸோ அவங்க இது மாதிரி ஒரு கேஷுவல் கூற்று வைக்கிறதுக்கு வந்து அதில் பெரிய ஒரு வலிமை இல்லை அந்த வாக்குக்கு. இப்போ இபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி நகரன் இடையில் நடந்த பிரச்சனை நமக்கு தெரியும், ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஸோ திரும்ப இவ்வளோ பேசிட்டு நீங்கள் கூட்டணிக்கு வரீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க. வைகோ, திருமாவளவன் போனவர்கள், வைகோ அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு தமிழக மக்கள் வந்து பாய் தான் சொல்ல போகிறாங்க, இது வந்து ஒரு பொருந்தாத கூட்டணி, இவ்வளோ பேசிட்டு எப்படி கூட்டணி வைக்கிறீங்க, இப்படியான கேள்விகள் பலதும் எழுப்புறாங்க. வைகோ அண்ணன்கிட்ட மார்ச் 2018 அவர் என்ன சொல்லணும்னு பார்க்கணும். அவர் சொல்லியிருப்பார், ஒரு இனத்தையே படுகொலை, அதாவது ஜெனோசைட் செய்தவர் கருணாநிதி. அப்பேற்பட்ட திமுகவுடன் நான் சேர்வதாக இருந்தால் என் கல்லறை கூட என்னை மதிக்காதுன்னு உலகத்துக்கு பிரகடனம் பண்ணி அந்த நியூஸ் பேப்பர்லேயே ஒரு கட்டிங் மாதிரி அவர் சொன்னது உலகமெல்லாம் வந்துச்சு. என் கல்லறை கூட என்னை மதிக்காதுன்னு சொன்ன வைகோ டப்புன்னு போய் திமுகவோட ஒட்டிக்கிட்டு சேர முடியும் என்றால் பெரிய தகராறு, லைட் ஈகோ பிரச்சனைகள் மட்டும் இருந்து பெரிய தகராறு இல்லாத ஒரு டிடிவியும் ஒரு இபிஎஸும் ஏன் சேர முடியாது? 2 பேருக்கும் இதே தெய்வம் அம்மா, 2 பேருக்கும் இதே கனி எம்ஜிஆர். அதெல்லாம் ரொம்ப சேம் கோட்பாடுகள். 2 பேருக்கும் சாமினா பிடிக்கும், அம்மானா பிடிக்கும், கோயில்னா பிடிக்கும். ஸோ எல்லாம் 2 பேருக்கும் திமுக வந்து எதிரி. ஸோ அவங்க சேர்றது தப்பே இல்லை. அதாவது வைகோ மாதிரி ஆட்கள் வந்து இப்பேற்பட்ட பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பின்வாங்குறாங்க. அது அவங்க பேக் ட்ராக் பண்ணி போய் திமுக சேரும்பொழுது இன்னொருத்தர் அப்படி பண்ணும்போது இவங்க சொன்னால் அவங்க பேச்சு வரலாறு திருப்பி வெளியில் வரும். நெட்டில் வந்து எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்கிறது அவங்கள மனசில் வச்சுக்கணும். மோடி அவர்கள் நேற்று பேசும்போது இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னார். திமுகவுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு பக்கம். அதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் வரும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், எப்பாடுபட்டாவது எப்படியாவது திமுக ஆட்சியை வந்து அகற்ற வேணும் அப்படின்றது. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜின்ற மீன் பண்ணாமல் எப்படியாச்சும் அப்படின்றது அட் எனி காஸ்ட் அப்படின்றத வந்து அவர் மீன் பண்ணுறாரு. அப்படின்றப்போ பாஜகவுடைய என்டிஏனுடைய அந்த இது எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது பாஜக வந்து உலகத்திலே ரொம்ப பெரிய கட்சி. 12 கோடியிலேருந்து 13 கோடி, ரொம்ப வலிமையான கட்சி. 18 மாநிலங்களில் வந்து ஒரு நல்ல இடத்த, ஸ்திரமான ஒரு இடத்தை பிடித்த ஒரு கட்சி.
அவங்க வந்து 24 மணி நேரம் போர் திறனும் டாக்டிக்ஸ் இதுலேயே இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு கட்சி எப்படியாவது நம்ம திமுக தூங்கும்னு சொன்னாங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த முறை அது நிஜமாக வரும். போன முறை நம்ம அதிமுகவோட போயிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். வெவ்வேறு காரணங்களால் அதிமுகவோட போகாததுனால தான் பாஜக அப்பேற்பட்ட ஒரு அடி வாங்கணும். இந்த முறை பாஜக அதிமுக சேர்ந்து போகும்பொழுது அவங்களோட ப்ளஸ் இந்த ஸ்தாபன எதிர்ப்பு ப்ளஸ் விஜய் ஃபேக்டர் எல்லாமே நம்ம சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்ல சான்ஸ் இந்த வாட்டி நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு பக்கம் தேமுதிக பிரேமலதா அவர்கள் வந்து இன்னும் வந்து அதை வெளியில் சொல்லலை அப்படின்றதும், பாமகவில் பார்த்தோன்னா அன்புமணி அவர்கள் இருக்கார். ஆனால் ராமதாஸ் அவர்கள் அவரோட இதை சொல்ல, அது நேற்று முக்கியமாக ராமதாஸ் அவர்கள் மாம்பழத்துடைய சின்னம் யூஸ் பண்ணப்படுறதுக்கே வந்து தேர்தல் ஆணையம் வசம் வந்து நிலுவையில் இருக்க ஒரு இது, ஸோ நீங்கள் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவருடைய ப்ரெசன்ஸும் வந்து அந்த கூட்டணியில் இல்லை அப்படின்னா அதுவும் வந்து அடி வாங்கும் இல்லையா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கு அப்படின்றது. அஞ்சு எனக்கு வந்து டாக்டர் ராமதாஸும் சரி டாக்டர் அன்புமணி ராமதாஸும் 2 பேரும் ரொம்ப பர்சனலாக தெரியும். ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள், நல்லவர்கள். ஏதோ ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் நடந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும். இளையவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவோடு வரும்பொழுது ஒரு சைஸபிள் மெஜாரிட்டி 70, 80, 85% அவரோட வருவாங்கங்கிறது நம்பர் 1. நம்பர் 2, ஒரு வேளை ஐயா வந்து டாக்டர் ஐயா எனக்கு மாம்பழ சின்னம் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாதுன்னு எடுத்துடுறாங்க. அப்படி இருந்தும் அவங்க நிற்கிற இடங்களில் இந்த வன்னியருங்கிறது அவ்வளோ ஒரு ஒரு கம்யூனிட்டி சமுதாயம் சார்ந்த ஒரு 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 குழு எங்கே அவங்க இருந்தாலும் ஐயா இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க ஓட்டு வரும், அவ்வளோதான். நார்த் ஆர்காட்டில் தருமபுரி ஏரியா, தருமபுரி கிருஷ்ணகிரியில் அல்லது கொஞ்சம் ஃபியூ சேலமில் இங்கே எல்லாமே வன்னியர் ஓட்டுகள் வந்து அவங்க 2 பேரில் யார் ஒருத்தர் நின்னா கூட அதை தாண்டி அவங்க எல்லாரும் போடுவாங்கங்கிறது கிரவுண்ட் லெவலில் நான் பல வன்னியர்கள்ட்ட பேசும்போது அவங்க மேலே அடிச்சுக்கலாங்கய்யா, கீழே நாங்கள் வன்னியர்கள்லாம் எந்த வன்னியர் இருந்தாலும் அவங்களுக்கு தான் போடுவோன்னு அடித்து சொன்னாங்க. ஸோ அது அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் வந்து இந்த எலெக்ஷனில் அவங்க ஸ்பிளிட்டாக இருக்கிறதுனால ஒரு பாதகம் ஏற்படாது. மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட எக்ஸ்தலத்தில் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். அதாவது பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு நல்லா பண்ணலை, இந்த மாதிரியாக எங்களை வஞ்சிக்கிறாங்க, ஸோ NDA இஸ் பிட்ரேயிங் தமிழ்நாடு அப்படின்றத இதை வந்து தமிழ் மக்கள் கண்டிப்பாக உணர்வாங்க அப்படின்ற அது முக்கியமான விஷயம் வந்து கவர்னரை வந்து உங்களுடைய கைப்பாவை போல் வச்சுருக்கீங்க, ஸோ எப்போ கவர்னரை திரும்ப பெற போகிறீங்க அப்படின்றதும் சட்டமன்றத்தில் பார்த்துட்ருக்கோம். கடந்த 3 வருஷமாக ஆளுநர் அப்படின்றவர் வெளிநடப்பு பண்ணுறாரு. முக்கியமாக அவர் வைக்கிற பாயிண்ட் வந்து நடக்கிற விஷயத்துக்கு அப்பாற்பட்டு எழுதி கொடுக்குறதா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து நேஷனல் ஆந்தம் வந்து ஏன் பாடப்படலை சட்டமன்றத்தில், எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோமோ அதே மாதிரி நேஷனல் ஆந்தமும் பாடணும் அப்படின்ற கோரிக்கையும் அவர் முன்வைக்கிறார். ஸோ கவர்னரை நோக்கி இந்த மாதிரியான தாக்குதலை எப்படி பார்க்குறேன்? ஸோ ஆளுநருடைய பல நிகழ்வுகளுக்கு நானே போயிருக்கிறேன். இப்போ வர்ற ரிப்பப்ளிக் குடியரசு தினத்துக்கு கூட கூப்பிட்டுருக்காங்க. எப்போவுமே 2 பாடலும் இருக்கும், தேசிய கீதம் இருக்கும், தமிழ் தாய் வாழ்த்து இருக்கும். அது சரி, அது வந்து ஃபெடரலிசம். மத்திய சர்க்காரையும் நம்ம மதிக்கணும், மாநில சர்க்காரையும் மதிக்கணும். வேணுனே நான் வந்து தேசிய கீதம் எனக்கு வேணாம்னு சொல்கிறது ஒரு வகையான இன்டைரக்டாக இருக்கலாம், ஆனால் ஒரு வகையான ராஜநிந்தனை தான். ஸோ அவருடைய எடுத்து வைப்பு வந்து அதில் வந்து நியாயம் இருக்குது, அதுக்கு பின்னால் அரசியல் சாசனம் இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் வந்து மத்திய அரசோட கைப்பாவை, இவங்களுக்கு என்ன வேணும், அவர் வந்து மாநில அரசோட கைப்பாவையாக இவருக்கு வேணும். எப்படி அது நடக்க முடியும்? கவர்னர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, அரசியல் சாசனம் படி அடிப்பவர். அந்த அரசியல் சாசனமில் the national anthem should be played போட்டிருக்கு. பின்ன நேச்சுரலி he has to respect that. 1. 2வது திருப்பி எதிர்த்து நான் எவ்வளோ வாட்டி இதை கேட்டிருக்கேன் அஞ்சு, எங்களுக்கு காசு கொடுக்கல. நான் வந்து நிரூபிச்சிருக்கேன். 2004 2014 வரைக்கும் எவ்வளவு காங்கிரஸ் நமது அப்போ திமுக ரூலிங் கூட்டணி தான், எவ்வளோ கூட்டணியாக இருக்கும்பொழுது அப்போ டெக்னிக்கலி அது டபுள் என்ஜின் சர்க்கார். அந்த டபுள் என்ஜின் சர்க்காரில் நம்மளுடைய டேக்ஸ் நமக்கு திரும்ப வர டேக்ஸ் டெவல்யூஷன் 58,000 கோடி. அதே அடுத்த 10 வருஷம் 2014 2024 டபுள் என்ஜின் இல்லை. இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் இவர் நம்ம அஃப்கோர்ஸ் ஹாஃப் திமுக ஹாஃப் அதிமுக, அந்த பக்கம் பாஜக 3 மடங்கு கொடுத்துருக்காங்க, 2 லட்சம் கோடி சொச்சம். அதே போல் கிராண்ட் எடுத்திங்கன்னா, கிராண்ட்டுங்கிறது நம்மளுடைய உரிமை இல்லை, அவங்க தான் கொடுக்கணும். ஸோ நம்ம உரிமையும் நம்மளுக்கு 3 மடங்கு கிடச்சிது. கிராண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கொடுத்தாங்களோ போன வாட்டி அந்த 10 வருஷத்தில் அதுக்கு 2.5 மடங்கு கொடுத்துருக்காங்க. வெறும் ஜாஸ்தி இல்லை, 2.5 மடங்கு. ஸோ இந்த 2 தான் ஒவ்வொரு, நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படிச்சிங்கன்னா ஃபைனான்சஸ் டியூ டு த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், மாநிலங்களுக்கு உரிய
நிதிகள் பார்த்தீங்கன்னா 2 குரூப் தான். டேக்ஸ் டெவல்யூஷன், கிராண்ட். டேக்ஸ்னால் நம்ம வரி வரணுமோ, வரி கொடுத்து ஜிஎஸ்டி போட்ட எங்கே இதுதான் கொடுத்துருக்காங்க. 3 மடங்கு 2.5 மடங்கு கொடுத்துருக்காங்க. ஏன் நீங்கள் காங்கிரஸ் அடித்து கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அப்படி அவங்க 2.5 மடங்கு கொடுத்தாங்க நீங்கள் கொடுக்கலன்னு கேட்கவே மாட்டீங்க? ஏன்னா நீங்கள் வந்து கூட்டுக்காரர்கள். இதுதாங்க பிரச்சனை. எவ்வளோ வந்தால் கூட இன்னும் கொடு அடிக்கிறீங்க. பல விஷயங்கள் ஏன் வரலன்னா இவங்க வந்து எழுதி அனுப்பலை. கணக்கும் இவங்களுக்கு கணக்கு தான் பிடிக்காது. கணக்கு அனுப்பாததுனால எவ்வளவோ நிதிகள் வந்து அங்கே வந்து ஹோல்டப் ஆகிருக்கு டெல்லின்னு எல்லாருக்கும் தெரியும். வலைதளங்களில் போனால் அவ்வளோ இருக்குது. கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ளாய், ஸ்டாண்டர்ட் போர்த்திறன் திமுகக்கு. நீ எனக்கு காசு கொடுக்கல, நீ எனக்கு காசு கொடுக்கல. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க சொல்லுங்கள் முதலமைச்சர். அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க மாட்டாரே. அழகான அவங்க தமிழ் சொல்லி வச்சே விளையாடிட்டு இருப்பாங்க. டபுள் சர்க்கார் தான் இங்கே நடக்க போகுது அப்படின்ட்டு மோடி அவர்கள் வந்து ஸ்டேஜில் சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க, உங்கள் டபுள் சர்க்கார் நடக்கிற வட மாநிலங்கள்லாம் இருக்குது, அங்கே எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆனால் உங்கள் டபுள் சர்க்கார் நுழைய முடியாத இடமான தமிழகம், கேரளா, கர்நாடகம் போன்ற இடங்கள் தான் வந்து இன்றைக்கி வளர்ச்சியாக இருக்குது. உங்கள் டபுள் சர்க்கார் இருக்கிற மாநிலங்கள் எங்கே வளர்ச்சி இருக்குது, உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள் வந்து கோட் பண்ணுறேன். கடந்த 10 வருஷம் இன்றைக்கி தமிழ்நாடும் யூபியும் ஒப்பிட்டு பார்க்கலாம். 3 நம்பர்ஸுங்க. ஒரு நம்பர் நமக்கு டோட்டலாக இருக்கிற கடன் 9 லட்சம் கோடி தமிழ்நாடுக்கு கடன். யூபிக்கும் 9 லட்சம் கோடி கடன். நம்மளுடைய ஜிடிபி ஓவரால் வருமானம் ரெவென்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே 31 லட்சம் கோடி தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ். ஆனால் உத்தரப்பிரதேஷ் உடைய ஜனத்தொகை 25.3 கோடி, நமது 8.2 கோடி. அதாவது நமக்கு உத்தரப்பிரதேஷ் நம்மோட 3 மடங்கு அதிக ஜனத்தொகை இருந்தாலும் அவங்களுடைய ஜிடிபி நமக்கு சமமாக இருக்குது, அவங்களுடைய கடனும் நமக்கு சமமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு உத்தரப்பிரதேஷ் குடிமகனும் தமிழ்நாட்டு மக்களோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா 3 மடங்கு கம்மியான டெட் ஆன் த ஆதார் கார்டு. அவங்க ஆதார் கார்டு மேலே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற கடன் வந்து 3ல் 1 பங்கு உத்தரப்பிரதேஷ். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய க்ரோத் ட்ராஜெக்டரி கம்பேரிசனுமாங்க. இதோடைய இந்த கர்வ் எப்படி போகுது, இந்த கர்வ் எப்படி போகுது. கடந்த ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து இப்படியே ஸ்பைக்கப் ஆகுது. தமிழ்நாடு வளர்ந்துட்டுருக்கு, அதை பற்றி சந்தேகமே இல்லை. ஆனால் தமிழ்நாடு இப்படி வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் இப்போ 31 லட்சம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி போகும்போது வித்தியாசம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 2013 14 உத்தரப்பிரதேஷ் இந்த 31 லட்சம் கோடி உடைய வருமானத்துக்கு முன்னால் அது வந்து 12.8 லட்சம் கோடி இருந்துச்சு. அந்த சமயத்தில் நாம் 24 லட்சம் கோடி இருந்தோம். ஸோ நம்ம 24 லட்சம் கோடியிலேருந்து 31 லட்சம் கோடிக்கு வர்ற அதே சமயத்தில் அவங்க 13 லட்சம் கோடியிலேருந்து 31 லட்சம் கோடிக்கு. ஸோ யூ கேன் சி விச் இஸ் க்ரோயிங். அவர் என்ன சொன்னார், அது ஒரு பக்கா டபுள் என்ஜின் சர்க்கார். ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் எங்கே ரொம்ப நல்லா இயங்குது பார்த்தோம்னா நிச்சயமாக எந்தவித ஒரு சர்ச்சை இல்லாமல் அது உத்தரப்பிரதேஷ் தான். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நன்றி அஞ்சு. நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.